எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் 3. கண்ணுக்கு தெரிந்த கடவுள் ஒன்று சூரியன், சரி, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு அதே மாதிரி இருக்கு. அது யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் 50,000 கூட பணம் தரேன். அதை நான் சொல்ல மாட்டேன். என்ன தெரிஞ்சா சொல்லுங்க, 50,000 பணம் தரேங்கிறார், இல்லைன்னா சொல்ல மாட்டேங்கிறார். இன்னும் சொல்லலாமே, சொன்னாதான் நல்லது. 6:30க்குள் என்ன கோரையில சூரிய கோரையில் சூரியன் உதிக்கும்னு போட்டிருக்கேன். சூரிய கோரையில் 6ல இருந்து 6:30க்குள் உதிக்கும். அதுல சூரிய ஓரையில் சூரியன் உதிப்பதால் சூரியனுக்கு மறுபடியும் ஞாயிறு, அது ஞாயிற்றுக்கிழமை என்று அப்படி அடுத்து லேசா அடுத்து கொஞ்சம் தூக்கி பாருவேன். காலண்டத்துக்கு பாருமா, அடுத்த பக்கத்தை பாருமா, திங்கள் சந்திர உரையில் சந்திர உரையில் 6:20க்குள் சூரியன் உதிப்பதால் திங்கள் கிழமை இடம்பெயர். எனக்கு சந்திரனுக்கு மறுபேரு ஊருக்கு நீங்க வாங்க. இப்ப மாறி நிக்கிறோம்னு சொல்றீங்க. இப்ப இந்த வடமதுரை வந்து யாருக்கு சொந்தமானது? வடமதுரை யாருக்கு சொந்தமானது? கிருஷ்ண பரமாத்மா சொந்தமானது. நீங்க யாருடைய பக்தன்? கிருஷ்ணனுடைய பேர். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம நான் வந்து நிக்க மாட்டேன். ஆமா, பார்த்து கோயந்தா போட்டு போயிட போறாங்க, பாத்துக்கங்க பவியமா. என்ன அர்த்தம்? அதுக்குதான் சாமி எனக்கு புரியல. அப்படி பேச்சு பேசாம காரியத்துல கண்ணா உலகத்துல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க. நல்லதுக்கும் கோவிந்தா, கெட்டதுக்கும் கோவிந்தா. அந்த கோவிந்தா ஏன் கோவிந்தா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோவிந்தான்னு ஏன் சொல்றான்? நிறைய கோவிந்தா போடுறாங்க. நிறைய கோவிந்தாவா கோவிந்தாவா? கோவிந்தா எல்லாம் பிரிச்சா அப்படித்தான். அதாவது பரந்தாமனுக்கு கோவிந்தான் ஏன் பேர் வந்தது தெரியுமா? ஆனா விவரம் படிச்சிருக்கீங்களா? ஏப்பா எங்கப்பா சரவண இறங்கி போயிடுச்சு. கோவிந்தா என்று கேட்ட வழக்கம். என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?
அம்மா மங்களம் உண்டாகட்டும். குருதி நிலத்திலே குமரன் அருளிலே வாழ்வாய் மகளே விரிஞ்சி படைத்திலே இருந்த விதத்திலே வாழ்வாய் மகளே கண்ணுக்குள்ளாக வாழ்வாய் மகளே நீ வாழ்க, நிலம் வாழ்க, குலம் வாழ்க, கொள்கை வாழ்க, பண்பாடு வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க, மங்களம் உண்டாகட்டும். தீர்க்க சமக்கணிப்பா இப்படியெல்லாம் இன்னைக்கு என் கரையில் தென்கரையில முடி வளர்த்த மாட்டேன். என் கரையில தென்கரையில முடி வளர்த்த மாட்டேன். வேற எந்த கரையில வளர்த்தீங்க? உங்க கரை என்ன தென்கரை? என் கரைன்னு என் பகுதி இல்ல சாமி, உங்களுக்குன்னு அப்படி பகுதி தொகுதி கரை அது இதெல்லாம் இல்லையே. 14 உலகத்தையும் சுத்திக்கிட்டு வர்றவரு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டாரு, இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்ன உங்களுக்குள்ள கரை ஒதுக்குறீங்க? பகுதி தொகுதி பகுதி தொகுதி கரை பகுதி தகுதியை நான் சொல்லல, தொகுதி தானே. இது 3 இருந்த முதல் எழுத்து என்ன? பகுதி தகுதி. பகுதிக்கு முதலெழுத்து அடுத்து தகுதி தகுதி விகுதி பதவி. பதவி கிடைக்கும். அப்படி இன்னும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. ஏற்கனவே எத்தனை பதவி கொடுத்துட்டாங்க இல்லவா? பகுதியெல்லாம் இந்த உதவி ஒண்ணு கொடுத்தாங்க, இன்னும் வரமாட்டேங்குது. 64 வயசு ஆகி இருக்கட்டா, என்னாலும் உங்க கையில தான் இருக்குது. வாழ்க்கை அப்படின்னு மங்களம் உண்டாக்கிட்டு போய் எல்லா நாரதரும். ஆமா, பொதுவா வள்ளி திருமண நாடகத்துக்கு நாரதர் வந்தா வள்ளியை பார்த்து மங்களம் உண்டாக்கிட்டு வாழ்த்துவேன். ஆனா நான் அப்படி வாழ்த்துறதா இல்ல. ஏன் சாமி? அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதே பொழுது ஒரு கவிதை ஒண்ணு எழுதிக்கிட்டு வந்தேன். என்ன பேசலாம் என்ன பேசலாம் வந்தேன். உன்னை பார்த்ததுமே ஒரு கணக்கு போட்டேன். கணக்கு போட்டீங்களா? ஒரு கணக்கு பண்ணீங்க. கணக்கு புள்ள பிள்ளைல சொல்லுவீங்க. கணக்கு பண்ணேன். யாரையா? கணக்குன்னா என்ன? கூட்டல், சரி, பெருக்கல், கழித்தல், வகுத்து, இது பூரா சேர்ந்ததுல மீதி வந்துடும். கணக்கு. சரி, அது கணக்கு. உங்ககிட்ட கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்கு, பெருக்கலும் இருக்கு, வகுத்தலும் எப்படி கிடைக்கலாம் தெரியலையே. எப்படி? கூட்டல் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணா அதுக்கு பேரு கூட்டல். கூட்டல் கூடுதல் கூடுதல். சரி, இதனால் உண்டாவது வகுத்தல். வகுத்தல் ஆம்பளை பிள்ளையா இருந்தா வச்சுக்கிறது, பொம்பளை பிள்ளையா இருந்தா கழித்தல். இது கணக்கு. தப்பு கிடைக்கல. எப்படி எல்லாம் உங்களுக்கு மூளை வேலை செஞ்சிருக்குது பாரு. யாருமே சொன்னதில்லப்பா இப்படி மூளை வேலை செய்ய எல்லாமே வேலை செஞ்சிருச்சு. அண்ணன் தம்பி வேலை செய்ய அது என்ன கிடைக்குன்னா பெருக்கல் முறையில் உன்னை வளர்த்த போய் கொஞ்சம் கவனம் கேட்கணும். பெருக்கல் என்ன அப்படின்னா இந்த 2 4 3 2 6
ஆமா. பெருக்கல். சரி. அப்படின்னா மூவிரு கூ எடுத்து மூவிரு கூ எடுத்து. சரி. கொஞ்சம் எல்லாரும் கணக்கு போட்டு பார்க்கணும். வழி நாடகத்தை எதை பேரும் பேரக்கூடாது. பெருக்கல் முறையில் வாழ்த்துவர் சிரமம். மூவிரு கூ எடுத்து அச்சித்தால் மூவிரு கூ எடுத்து அச்சித்தால் சரி அகமலரும் இளையவனின் திருவருளால் இளையவனின் திருவருளால் ஏழிரு ஞானமும் நாலிரு பாகமும் வரும் 23.5 நாளில் சரி ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. ஐயோ 5 நாள் என்ன எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி, தெரிஞ்சுக்கிறேன் நான். அது கிடையாது. 5 நாளைக்கு 2 நாளைக்கு எல்லாரும் 5 நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போச்சு வாழ்த்து இல்ல. ஞாயிறு திங்கள் மட்டும் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்கின்றீங்க. இது என்ன கணக்குனா முதல்ல சொல்லுங்க. மூவிரு கூ எடுத்து அச்சித்தார் மூவிரு 6 கூ எடுத்து 6 கூ எடுத்து மூவிரு கூ எடுத்துன்னு 6 கூ எடுத்து அருகம் பிள்ளை யாருக்கு போடுவான்? அருகம் பிள்ளையாருக்கு போடுவான். அருகம் பிள்ளையாருக்கு போடுவான். மூவிரு கூ எடுத்து அச்சித்தால் அகமலரனும் இளையவனின் திருவருளால் பிள்ளையார் நம்பியாரு முருகப்பெருமான் முருகன் அவன் அருளால் வாழ்க்கை. இரண்டாவது 7 ஞானமும் 7 ஞானம் என்றால் உலகம். 7 14 உலக உள்ளடங்கும். வரும் 4 பாகமும். 4 பாகம் என்றால் திசை 8 திசை உள்ளடங்கும். வரும் 23.5 நாள். 7 நாட்கள் ஞாயிறு திங்கள் 2 நாள் வாழ்க. புரியுதா? ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன். இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரன் உள்ள அளவு உன் புகழ் வாழ. ஏன்னா இந்த உலகத்திலே நிலையானது எதுவுமே கிடையாது. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் உலக நியதி. ஆனா இந்த பஞ்சபூதங்கள் மட்டும் எப்பொழுதும் அப்படியே இருக்கும். எத்தனை பிரளயம் ஏற்பட்டாலும் சரி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அழிவிற்கா இல்ல. இப்போ இதுல கண்ணுக்கு தெரிந்த கடவுள் இவங்க 2 பேர் தான். அந்த காலத்துல இருந்து எல்லாமே இயற்கையை தான் வழிபட்டாங்க. இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சத கடவுள்னு சொல்லி அவங்க சுத்து கும்பிடுறாங்க. அப்ப உண்மையே உள்ளபடி சொல்லி என்னை வாழ்த்தி அமைக்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் 3. கண்ணுக்கு தெரிந்த கடவுள் ஒன்று சூரியன், சரி, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு அதே மாதிரி இருக்கு. அது யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் 50,000 கூட பணம் தரேன். அதை நான் சொல்ல மாட்டேன். அது என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. 50,000 பணம் தரேங்கிறார், இல்லைன்னா சொல்ல மாட்டேங்கிறார். இது சொல்லணும், சொன்னாதான் நல்லது. எதுக்கு? எனக்கு தெரிந்த வரைக்கும் சாமி கண்ணுக்கு தெரிந்த கடவுள் தாயத்தான் நான் நினைக்கிறேன். தாய் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிந்தனை உள்ளதும் பொறுமையானது யாரு அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரிந்தவள் தாய் மட்டும்தான். பழைய தாயா புது தாயா? ஐயோ அப்படி ஒண்ணும் புது தாய் பழைய தாயெல்லாம் இல்லையே. வாடகை தாயெல்லாம் வருது. வாடகை தாயெல்லாம் இல்ல சாமி, பெற்ற தாயத்தான் சொல்றேன். இல்லம்மா, வாடகை தாய் எப்படி கொடுக்கலாம் பத்தியா? எப்படி கொடுப்பேன்? சொந்த தாயா இருந்தா அப்படியே கொடுப்பேன். ஐயோ வாடகை தாயா இருந்தா ஊசியில கொடுப்பேன். ஆமாப்பா, இதுதான் இப்ப. ஆனா நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இது முதல்லயே செஞ்சு விட்டாங்க. இல்ல மகாபாரதத்தில் துரியோதனன் கூட 100 பேர் பிறக்கிறாங்க. 100 பேர். அவன் பூரா எதுல பிறந்தவன்? எல்லாமே அதுலதான் பிறந்தாங்க. தெற்பத்துல பிறக்கல. எல்லாரும் பிள்ளை பெற்ற, அதாவது அடுத்த ஆம்பளை பிள்ளை பெற்று விட்டானு. எடுத்து விட்டுக்காரு இடிச்சுக்கிட்டவா காந்தர் எதுல இடிச்சா? வயிற்றுல உனக்கு எடுத்து இடிச்சுக்கிட்டேன். அது பூரா உதிரமா கொட்டிருச்சு. உதிரமா வடியமா அப்பதான் பார்த்தாரு. அத குருநாதர் என்ன பண்ண, ஒரு சட்டியில பிடிச்சி நீங்க ஊத்தி விட்டான். முதல் சட்டி பெரிய சட்டி,
10 மாதம் கழித்து அதுல பிறந்த துரியோதனன். அது 99 பேர் அந்த சட்டியில் மண் சட்டியில பிறந்தவங்க. அது கூட அதை புடிச்சு வச்சு அப்பயே பிறந்துட்டியா, இப்ப என்ன இதை புடிச்சு வச்சுட்டு பறக்க புடிச்சு உள்ள வச்சு பறக்க விடுறாங்க. அது இருக்கட்டும், அந்த கதை நமக்கு வேணாம். என்ன கேட்டேன், ஞாயிறு திங்கள் 20 நாள் வாழ்க்கை அப்படின்னு. அப்படின்னா ஞாயிறு திங்கள் உலகத்துல எத்தனை நாள், நாட்கள் எத்தனை? 7. என்னென்ன நாள்? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. ஒண்ணு வேணாம், ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருவோம். சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் பேர் வந்துச்சு? புதுவிதமா இருக்கேன். ஏன்பா பேர் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம்ல, ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த நாள் கிடையாது, இல்ல இனி வரப்போற நாள் கிடையாது, சரி இல்ல இது முந்தின நாள் கிடையாது. இதுக்கு மாத்திரம் விளக்கம் சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நமக்கு தெரியும். இந்த கிழமைகளின் பேரை ஏன் வச்சா? எதுக்கு பேர் வச்சாங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்களேன். இல்லம்மா, 9 கோள்கள்னு சொன்னாங்க சாமி. இப்ப இந்த 9 கோள்களுக்கும் பேர் இருக்கு. அந்த மாதிரி நீங்க 7 சொல்லிருக்கீங்க, இன்னும் 2 விடுபட்டு இருக்கேன். 9 கோள்கள்னு சொல்றாங்க. ஞாயிறு என்பது ஒரு கோள், திங்கள் என்பது ஒரு கோள். இந்த பூமியில உருண்டையா இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகத்தை சுத்தி வர்றது எது அப்படின்னு சொன்னா இந்த கோள்கள் தான். இது கோள்களுக்கு ஒரு பேரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். 7 கோள் 10, 9 கோள் வேணுங்க சாமி. நீங்க பார்த்து, நான் உங்க பிள்ளைக்கு நீங்க எத்தனை கோள் விட்டா எனக்கு என்ன? உங்களுக்கு இல்லாத வாங்கினா எனக்கு இருக்கா? சொல்லிட்டு போங்க. கோள் என்பது பேரு, கோள் என்பது பேரு. புரியுது. தமிழ்காரனே கோளும் நான் அந்த அர்த்தத்தில் பேச மாட்டேன். என்ன, நான் ஒரு ஸ்தானத்தில் உள்ளவன் இருந்தாலும் உன் ஜானத்துல இல்லாத ஆள், எந்த ஜானத்திலும் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமை ஏன் பேசிக்க ஒரே வார்த்தை ஒண்ணு சொல்லிக்கலாம், அப்புறம் மற்ற பேசிக்கலாம். இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் இந்த காலண்டரை தூக்கி பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை இருந்தா இன்றைய சூரிய உதயம்னு கேட்டிருப்பேன். இன்றைய சூரிய உதயம் 6 இருந்து 6:30க்குள் என்ன கோரையில சூரிய கோரையில் சூரியன் உதிக்கும்னு போட்டிருக்கேன். சூரிய கோரையில் 6 இருந்து 6:30க்குள் உதிக்கும். அதுல சூரிய ஓரையில் சூரியன் உதிப்பதால் சூரியனுக்கு மறுபெயர் ஞாயிறு. அது ஞாயிற்றுக்கிழமை என்று அப்படி அடுத்து லேசா அடுத்து கொஞ்சம் பாருவேன். காலண்டத்துக்கு பாருமா, அடுத்த பக்கத்தை பாருமா, திங்கள் சந்திர உரையில் சந்திர ஊரில் 6:20க்குள் சூரியன் உதிப்பதால் திங்கள் கிழமை என்று பேரு. சந்திரனுக்கு மறுபேரு திங்கள் பேரு. நிறைய விளக்கம் இருக்கு, இதை சொன்னா முடிஞ்சு போயிடும். சரி, என்ன 4 மணி நெருக்கி ஆக போகுது. ஆகையால் இருந்தாலும் உங்ககிட்ட என்ன கேட்கணும், ஒரு சில கேள்வி கேட்கணும். கேட்கிற கேள்வி பதில் தெரியா? நீங்க கேள்வி கேட்டு நான் எங்களுக்கு பதில் சொல்றது. உங்களுக்கு தெரியாத உலகத்துல இருக்கா? இருக்கணுமா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்க ஊர் எது? சிற்றூர். நிலம் எது? குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சி? 3 குறிஞ்சி இருக்கு. முக்குறிஞ்சியா
இல்ல மூக்குறிஞ்சியா? முக்குறிஞ்சி சாமி, மூக்குறிஞ்சி எல்லாம் எல்லா ஒருத்தருக்கு ஜாதகம் மலைவன குறிஞ்சி, தப்பவன குறிஞ்சி, வாடா குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மூக்குறிஞ்சி தான் பேசுறேன். அதுக்கு விளக்கம் நான் சொல்லுவேன். இங்க சொல்லி இருக்குதுங்கிறத எல்லாமே இல்லங்கிறத இருக்குதுமே எல்லாமே சொல்லி பெரிய மனுஷன் இல்ல சொல்லிவிட்டோம்ல. இப்ப பெரிய மனுஷங்கிற போர்வையில ஏகப்பட்ட வேலையை செய்யறாங்க. அதை பெருசுங்கிறாங்க, இருக்குங்கிறத இல்லைங்கிறாங்க, இல்லைங்கிறத இருக்குங்கிறாங்க. நீங்க எப்படி போர்வைக்குள்ள வேலை பார்க்கறது வந்து பெரிய மனுஷன்? சரி, போர்வை இல்லாம வேலை பார்க்கறது சின்னவன். அப்படியா? யார் பார்த்தாலும் பரவாயில்ல. பெரிய மனிதன் என்ற போர்வைகள் எப்படி நம்ம உங்க நாடு தொண்டை நாடு, ஊரு, சிற்றூர், நிலம், குறிஞ்சி நிலம். என்ன குறிஞ்சின்னு கேட்டேன். அதான் சாமி தபோன குறிஞ்சி. இது தபோதா மன குறிஞ்சி. சரிமா? இந்த இடத்துக்கு பேரு வெளிமலை சாரல். என்ன நிலம்? என்ன சாமி குறிஞ்சி நிலம் சொல்லிட்டு அப்புறம் என்ன நிலம்? வேலிமலை சாரல் சொல்லிட்டு குறிஞ்சி நிலத்துல எந்த நிலம்? அப்படி கேட்டா அப்படி நஞ்சையா புஞ்சையா அத சொல்லணுமா இல்லையா? இங்க நஞ்சையும் இருக்குது, புஞ்சையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? நஞ்சையா புஞ்சையா? எது வேண்டாம்? என்ன நிலைமை தான் கேட்டேன். நஞ்சை. நஞ்சையில என்ன போடலாம்? நஞ்சையில போடலாம். என்ன வெள்ளாம போடணுமோ அதை போடலாம். என்னென்ன பயிர் போடலாம்? இல்ல சாமி, நஞ்சையில என்ன வெள்ளாம போடணுமோ அதை போடலாம். புஞ்சையில என்ன வெள்ளா போடணுமோ அதை போடலாம். இது புஞ்சை. உங்களுக்கு நஞ்சை வேணுமா புஞ்சை வேணுமா? புஞ்சை. உங்க அப்பா நினைச்சா கேப்ப போடலாம். எனக்கு அதுதான் சிக்காமையே வந்து. உங்க அப்பா நினைச்சா கேப்ப போடலாம். சரி. சோளம் போடலாம். சரி. உங்க அப்பா நினைச்சு உங்க இடத்த கம்பு போடலாம். அதெல்லாம் விட்டு சாமி இருங்க, சிரிக்காதீங்க, சும்மா இருங்க. உங்க அப்பன் கம்பு போட்டதுனாலதான் நான் தெம்பா வந்து நிக்கிறேன். நீங்க அப்புறம் என்ன என்ன எல்லாமே விதைப்பாங்க சாமி. எங்க நிலத்துல விதைப்பாங்க. உங்க அப்பா இங்க கம்பு போட்டிருக்காரு, சோளம் போட்டிருக்காரு, திணை விதைச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு சாமி. ஏலம் போட விட்டானே நீங்க ஏன் சாமி? நாங்களாம் ஏலம் போடுற போட்டோமா? அம்மா என்ன பண்ண காவலுக்காரையா? ஆமா. உங்க அப்பா நம்பி நம்பி ஆமா அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நம்பி. இது வேணம்பி. உண்மையர் வள்ளி. நல்லா இருக்கு சத்தம். வெளியே அற்புதமா இருக்கு. வெளியே கேட்டாலும் சரி, வெளியே கேட்காது. இப்ப என்ன இல்லப்ப நம்ம கூட சாமியா, நம்ம கூட சொத்து. ஆமா, நம்ம மாவன் வச்சுருந்த வராங்கள. சரி. ஆமா, அப்பா அவர்கள் நம்பி, அம்மா அவர்கள் நம்பி உண்பை வள்ளி செய்வது காவல். கடவுள் புகழ் பிடித்திருப்பது கவன். பேசும் மொழி தமிழ். இனம் எங்களுடைய இனம் வந்து வேடு வரையணும். வேட என்றால் 3 எழுத்துக்கு முத்தான சொந்தக்காரி அணி. அப்படியா? ஆமா. ஆமா, 3 எழுத்து என்ற உடனே எனக்கு உயிரெழுத்து, மையெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாம் ஞாபகத்துக்கு வரல. சரி. 3 எழுத்து ஞாபகத்துக்கு வரும். என்ன எழுத்து? ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை 3 எழுத்தாக வைத்து படுத்த எங்க அப்பன் அயன் என்ற 3 எழுத்து. பிறக்கிறதுல இருந்து சாகிறது வரைக்கும் 3 வச்சு படுத்துக்கள் யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். எப்படி சொல்வீங்க? அயன் என்றால் பரமதேவன். பயன் என்ற 3 எழுத்தானது சக்தி என்ற 3 எழுத்தின் மூல உயிர் என்ற 3 எழுத்தை படைக்கின்றார். இந்த உயிர் என்ற 3 எழுத்திற்கு குறிப்பிட்ட ஒரு வயது என்ற 3 எழுத்து வந்தவுடன் கல்வி என்ற 3 எழுத்தை கற்று, தொழில் என்ற 3 எழுத்தை செய்து, மனைவி என்ற 3 எழுத்தை கொடுத்து, பொருள் என்ற 3 எழுத்தை வாங்கி இல்லறத்தில் சுகம் என்ற 3 எழுத்தை அடைகிறார். சுகம் என்ற 3 எழுத்தை அதிகம் அடைஞ்சா பிள்ளை என்ற 3 எழுத்தில் பெற்று விடுகிறார். பிள்ளை என்ற 3 எழுத்தை பெற்றுவிட்டா தொல்லை என்ற 3 எழுத்தை வந்தடைகின்றது. அந்த தொல்லை என்ற 3 எழுத்தை போக்க பிறரிடத்தில் கை நீட்டி கடன் என்ற 3 எழுத்தை வாங்குகின்றார். கடன் கொடுக்க எடுப்பானா வட்டி என்ற 3 எழுத்தை போட்டு கொடுக்கின்றார். வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி முதுமை என்ற 3 எழுத்தை அடைகின்றார். முதுமை என்ற 3 எழுத்தை அடைந்து செம்பு என்ற 3 எழுத்தை இழந்து கம்பு என்ற 3 எழுத்தை பிடித்து மறைவு என்ற 3 எழுத்தை இணைத்து சிவம் என்ற 3 எழுத்தை துதித்து சமம் பிணம் என்ற 3 எழுத்தை. இது 3 எழுத்து தத்துவம். இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்மா 4 எழுத்து, அப்பன் பாட்டை 4 எழுத்து கண்டது கிடையாது சொல்றது எவ்வளவு பொருத்தமா 3 எழுத்துக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப நன்றி சாமி. இதெல்லாம் நல்லா படிக்கிறவங்களை எழுதி கொடுங்க. எத்தனையோ சிசிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசுற ஆளா, ஒழுக்கமா இருக்கிற ஆளா பார்த்து எழுதி கொடுங்க. உங்க பேரு புகழ நினைச்சு கேட்க முடிவா சொல்லுவாரு. நன்றி. அதுவும் 3 எழுத்து தான். ஆமா சாமி.
அது மறக்கவே கூடாது. சரிம்மா, என்ன பண்றீங்க? காவல் பார்த்துட்டு இருக்கேன் சாமி. அது என்ன காவல்? திணை காவல். அது என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு, சிந்தனை யாருக்கு? எல்லாமே எங்களுக்கு தான். ஆனா செந்தினை மட்டும் முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு சாப்பிடுறோம். ரெண்டும் உங்களுக்கு தான் இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க வாட்டுக்கு ஏதாவது கூர்ம கவனிச்சுட்டீங்கன்னா புத்தகத்தை பார்த்துட்டீங்கன்னா நம்ப முடியல. வளர்த்தியா இருக்கிறவங்க கூட பார்த்தா குள்ளமா இருக்கிற ஆளுகள்லாம் ஏகப்பட்ட வேலை வாங்க. கருந்தினை உங்களுக்கு விவரம் ஏற ஏற குறுகுது. கருந்தினைங்க எனக்கு குறுகுதுமா. அதான் முருகத்தை. கருந்தினை உங்களுக்கு தான், செந்தினைக்கு எங்களுக்கு தான். முருகனுக்கு என்ன படைச்சிட்டு சாப்பிடுறோம். ஆத்ம திருப்தி. முருகனுக்கு இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடுறோம். எதை படைக்கிறீங்க? ஐயா திணையத்தான். என்ன திணைய? செந்தினைய. ஐயா அப்படி படைக்கிறீங்க? அவர் ரொம்ப சூடா இருக்கிறாராமா. யாரு? அக்கனை புலம்பா நெற்றிக்கண்ணில இருந்து. கணிச்சு நீங்க வேற எங்க சுனையில தள்ளி விடலான்னு நினைச்சோம். முருகப்பெருமான் அப்படி செய்ய முடியுமா? புலக்கடவுள் இல்லையா, கும்பிட்டு வணங்கக்கூடியவர். ஆகையினால இறைவனை அபிஷேகம் ஆராதனையோடு இந்த தினையும் படைச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்க சாப்பிடுறோம். நண்பர்களே, சகோதரி யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. விளையாடி சொல்ல, நாங்க இருக்கிறது தென்மதுரை, அம்மா இருக்கிறது வடமதுரை. ரெண்டும் வடக்கையும் தெற்கையும், தெற்கையும் வடக்கையும். இங்க வாங்கம்மா, இங்க வந்து வேலை கேட்கல. இல்ல வடக்கு தெற்கு. இப்ப இது என்ன திசை? வடக்கு. இது என்ன திசை? வடமதுரை எந்த பக்கம் நிக்கணும்? அந்த பக்கத்துல நிக்கணும். நீ என் பக்கத்துல நிக்கிற, தெற்கு பக்கம் நிக்கிற. சட்டப்படி ஒரு புருஷன் முண்டாட்டி வந்து எந்தெந்த பக்கம் நிக்கணும்? அதுக்கே நீங்க கேக்குறீங்க. புருஷன் முண்டாட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பக்கம் நிக்கணும் தான் கேட்டீங்க. முண்டாட்டி வலது பக்கம், புருஷன் இடது. சரியா? முண்டாட்டி முண்டாட்டி வலது பக்கம் இல்ல. சரி, இடது பக்கமா? அப்ப சிவபெருமான் வந்து இடது பாகத்தை சக்தி கொடுத்தானே, வலது பாகத்தை கொடுத்தானே. சரி, இடபாகத்துல கொடுத்தா. இப்ப வாடின்னு சொல்லணும்ல. இருக்க 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 சிரிப்ப பாரு. என்னை வாடின்னு சொல்லிவிட்டாரா? நான் ஏதாவது சொல்ல பெரியவங்கள அப்படின்னு சொல்ல வேற ஆளு தான். நான் பேசுற விதமே வேற. சிரிக்க சந்தோஷமா. இப்ப நான் கேக்குறேன், ரெண்டு முன்னாடி உட்காந்து சாமி வட மதுரை 10வது வார்டு கவுன்சில பெரிய அதிக ஓட்டுல ஜெயிச்சவங்க அவங்க. ஆமா ஆமா, நம்ம ஊருக்கு எப்படியாவது ஒரு நாளைக்காவது பாருங்க. இப்ப ரெண்டு முட்டாட்டி கட்டுறீங்கன்னு அது வேண்டாம். நீங்க நம்ம வேற பக்கம் போறீங்களே. இல்ல இல்ல, உனக்கு ஆசையா இருந்தா காலை கூட போங்க. இப்ப சொல்றேன், என்ன சொல்றேன், ஒரு நாளைக்காவது அம்மாவை இந்த நம்ம ஊர் நாடகத்தில் போறோம்னு ஆசைப்பட்டு எனக்கு போட்டிருக்கேன். உங்களை ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும், எனக்கு நன்றி நன்றி. இப்ப ரெண்டு சம்சாரம் எதுக்கு சாமி? அப்படி சொல்லாதீங்க சாமி. உங்க ஓட்ட அப்படி சொல்லலாமா? உனக்கு அங்க வந்து போட்ட இருந்தாலும் எங்க இருந்து நீங்க சொன்னாலும் உங்க சொல்லுக்கு 1000 ஓட்டுகள் விழுகு சாமி. அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது உங்க பேச்சுக்கு. தெரியாம போடுற கூட சொல்லாம கொடுத்தேன். நீங்க தெரிஞ்சு போடுவீங்களா, தெரியாம போடுவீங்களா? என்ன எனக்கு புரிஞ்சானா எது எனக்கு புரியணும்? முக்கியமானது எனக்கு புரிய வேண்டியது புரிஞ்சா போதும். போடுறது கொஞ்சம் சரியா இருந்தா உனக்கு புரியும். எப்படியா நீங்க சரியா போடுவீங்களா, போட மாட்டீங்களா? இல்ல நிதானங்க தானே மாறி பொறுத்து எப்படிப்பா நிதானமா இருக்கீங்களா, மாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? சமயத்துல சேர்ந்துக்கிட்டா ரெண்டு மாறிக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு ரொம்ப நிதானமா இருக்குது. நம்ப முடியலையே. முந்தையெல்லாம் குத்துறது, இப்ப அமுக்குறது. உங்களுக்கு குத்துறது பிடிக்குமா, அமுக்குறது பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. வாக்க தடை விடுறேன். ரெண்டுமே எனக்கு பிடிக்காது சாமி. முதல் தடை விட்டாத்தே அப்புறம் குத்துவேன், அடி அமுக்குவேன். இங்க வாங்க, முதல்ல எங்க ஊருக்கு நீங்க வாங்க. இப்ப நீங்க மாறி நிக்கிறோம்னு சொல்றீங்க. இப்ப இந்த வடமதுரை வந்து யாருக்கு சொந்தமானது? வடமதுரை யாருக்கு சொந்தமானது? கிருஷ்ண பரமாத்மா சொந்தமானது. நீங்க யாருடைய பக்தன்? கிருஷ்ணனுடைய பேர். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம நான் வந்து நிக்க மாட்டேன். ஆமா, பார்த்து கோயிந்தா போட்டு போயிட போறாங்க. பாத்துக்கங்க பவியமா. என்ன அர்த்தம்? அதுக்குதான் சாமி எனக்கு புரியல. அப்படி பேச்சு பேசாம காரியத்துல வேணாங்க. கண்ணா உலகத்துல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க. நல்லதுக்கும் கோவிந்தா, கெட்டதுக்கும் கோவிந்தா. அந்த கோவிந்தா ஏன் கோவிந்தா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கோவிந்தான்னு ஏன் சொல்றான்? நிறைய கோவிந்தா போடுறான். நிறைய கோவிந்தாவா கோவிந்தாவா? கோவிந்தா எல்லாம் பிரிச்சா அப்படித்தான். அதாவது பரந்தாமனுக்கு கோவிந்தான் ஏன் பேர் வந்தது தெரியுமா? ஆனா விவரம் படிச்சிருக்கீங்களா? இறங்கி போயிடுச்சு.
கோயிந்தா என்று கேட்ட விளக்கம். பரந்தாமன் மகாவிஷ்ணு வந்து திருப்பதியில மானிட அவதாரம் எடுக்க ஆசைப்பட்டு மானிட அவதாரம் எடுத்தார். ஸ்ரீனிவாச பெருமானாக அவதாரம் எடுத்ததும் ஸ்ரீனிவாச பெருமனாக அவதாரம் எடுத்து மனுஷன் போய் பக்கத்துல அகத்தியர் ஆசிரமம் இருக்கு. சரி, அகத்தியர் ஆசிரமத்துல போய் அகத்தியர்கிட்ட ஒரு பசு மாட்டை தானமா கேட்கிறான். அகத்தியர்கிட்ட கேட்கிறான். சரி, அவர் என்ன சொல்றாரு, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, அவ இல்லைன்னு சொல்ல. சரி, கல்யாணம் ஆகாதவனுக்கு பசு மாடு தானம் கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா பசு மாடு தரம்னாரு. சரி, வர்றவர் பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டார். சரி, தெரிஞ்சுக்கிட்டு போய் பத்மாவதி தாயர் மனத்துக்கு சொல்றாரு. இவர் போய் பத்மாவதி தாயர் திருமணம் புரிந்து மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து பசுமாட்டு தானம் கேட்க வர்ற. அந்த இடத்துல அகத்தியர் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சீடர்கள் இருந்தாங்க. ஐயா என்னை வர சொன்னாரு, பசுமாடு தானம் தரம்னாரு. ஆளக்கான ஐயா வெளியே விட்டாரு. வரவும் இவர் போயிட்டாரு. புருஷன் பொண்டாட்டி நல்லா கலங்கின புருஷனும் பொண்டாட்டியும் போறாங்க. போற பொழுது இவர் அங்கிருந்து ஓடியாரு. யார் ஓடியாரா? நாங்க விட்டதை இதுல விடுறாங்க. எப்ப நிறையா என்ன கேட்டா பசுமாட்டு கையில் வந்து அகத்திய மகாம் ஓடியாரு. ஓ என்றால் பசு இந்த என்ன தானத்தை பெற்றுக் கொள்ள இருக்கும். ஓ இந்த பேரை சொல்லி கூப்பிட கோ இந்தா கோயிந்தா 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 கூட்டிக்கிறே திரும்பி பார்க்க போறாரு. பூரம் போல திரும்பி பார்த்து ஏன் திரும்பி பார்க்கல தெரியுமா? பூவுலகில் எனக்கு ஒரு இனிமையான நாமம் உன்னால் ஏற்பட போகிறது. கோ என்றால் பசு, இந்தா என்றால் பசுவை தானமாக பெற்றுக்க கோ இந்தா கோ இந்தா என்று என்னை உலக மக்கள் அழைப்பார்கள். அப்படி சொன்னா பாரு, அன்று முதல் இந்த வரைக்கும் கோயிந்தா போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. கோவர்த்தனகிரியை கொடையாக படித்து நீங்க இப்ப அது மாதிரிதான் இந்த கோவர்த்தனகிரியை கொடையாக படித்து கிருஷ்ண பரமாத்மா கோ என்று சொல்லக்கூடிய அந்த பசுக்களை எல்லாம் அந்த கொடையாக பிடித்து அந்த கொடைக்கு அடியிலே பசுக்களை எல்லாம் மறைத்து வைத்து ஆபத்து வராமல் அந்த மக்களையும் காப்பாற்றினாலும். அப்படி காப்பாற்றினாலும் கோவிந்தன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அது வந்து இப்போ இப்படி அது பொருத்தம் இல்லாத வசனமா இருக்குமோ? எல்லாம் தயார் பண்ணி சொல்லுவாங்களோ? இப்ப நீங்க சொன்னதானே பொருத்தமா இருக்கு. சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை எது பொருத்தமா இருக்கும் அப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்க. ஆனா உண்மையான அர்த்தம் இதுதான். ஆனா நீங்க சொன்னதுதான் நான் சொன்னதான் உண்மை சொல்லுவீங்கல்ல. பின்னாடி புத்திசாலி இருந்த வேற சொல்லுவீங்கல்ல. ஆமாப்பா, அதான் புத்திமானி கணக்கு. நம்மை நாமே பெரிய மனிதன் நினைக்க கூடாது. உலகத்துல நம்மளை விட பெரிய மனிதன் ஒண்ணுமே தெரியல, பெரிய மனிதன் பீத்திக்கிட்டு தீர்றாங்களே. என்ன சொல்றீங்க? அப்படி சொல்றவங்க 40 வருஷம் 50 வருஷம் இந்த உலகத்துல இருக்க முடியாது. 2 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்க சொல்லல. அது வேண்டாமா? உனக்கு கல்யாணம் நடக்கல இல்ல? பெண்கள் இங்க யார் காவல் காக்கணும்? பருவமடைந்த மங்கையர்கள் தான். என்ன பருவம்? மங்கை பருவம். எத்தனாவது பருவம்? 12ல இருந்து 13க்குள்ள. எத்தனாவது பருவம்னு கேட்டாமே 3ஆவதுல அடிச்சுட்டேன். இதுதான் நான் சொல்ல மாட்டேன். பிஞ்சில படுத்திருக்கேன். பிஞ்சிலையும் படுக்கல, இதுலையும் படுக்கல. வயசு மங்கை பருவம் அடையக்கூடிய வயது 12 வயதுல இருந்து 13 வயதுக்குள்ள மங்கை பருவம் அடையணும். அதான் உண்மையான பருவம். பிஞ்சில படுத்தாலும் என்ன சொல்ற? பிஞ்சில படுத்தா திப்பு குறைகளை முருகனுக்கு. பிஞ்சில படுத்தவன் முருகன் தான். சரி, நீ 5 படுத்தவன் இருக்கணுமா? புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதை விட்டு உனக்கு அது 5 வயதுலயே பருவத்திலே அது 5 படுத்தவன். சரி சரி, அதுதான் பிஞ்சில படுத்தவங்கிறது இருக்கணுமா? கல்யாண ஆகலையில 7 பருவத்துல என்ன பருவம்? அதான் மங்கை பருவம். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம், பெண்ணு சொல்லக்கூடிய 70 பருவம் மங்கை பருவம். சரி, பருவத்தை அடைஞ்சிட்டே இல்ல? அடைஞ்சாச்சு சாமி, அடைஞ்சாச்சு. வேற இல்லம்மா, நீயே அடைய வச்சாங்களா? நீங்க மினுக்காதீங்க. ஒண்ணும் இல்ல இல்ல சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன சொன்னீங்களோ அது என்ன சொன்னீங்க? அடைய அவருக்கே தெரியும். மாய குழம்பு இருக்குன்னா மாய குழம்பு இருக்குன்னா பெரியவங்க மனசு வச்சாதான் மாய குழம்பு இருக்குன்னா
பிறகு நான் கம்பாபுரம் என்ன கம்மாவரம்னா நிறைய விளைச்சல் விளையும் இல்ல அப்புறம் கம்மாவரம் நண்டு நத்த புழு பூச்சி எல்லாம் வளரும் அதை சொல்றீங்களா? கம்பாபுரம் என்ன ஐயோ சாமி அதை விட்டுருங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே என்னது என்ன விடுவாங்க? என்னது கம்பாபுரம் கழுங்குல போகும். இப்ப எல்லாம் அதுக்கு முன்னாடி வரல 19 வரை பெய்யுது மழை காலிங்கி போகுதான் காலிங்கி பொங்கி போகுது. இல்ல சாமி போகல வச்சிருக்கிறேன் பத்திரமா வேணும்னா சொல்லுங்க பருவத்தி வினாக்காத இப்ப நான் கேட்கிறேன் பருவத்தே பயிர்த்தி காட்டுல போது தூதியம் கதவு இருந்தா சாதியம் பாடி பட்டம் தேடி விதைக்கணும் பட்டம் தவறுனா நஷ்டமா ஆகக்கூடாதுல கூடாது. ஆகையா நான் பரண்டல் எடுத்துருக்கிறத போய் இடத்துக்கு நீர் வேணும் இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு இமை கண்ணுக்கு இமைதான கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணை பாதுகாப்பதற்கு பாதுகாப்புக்கு இமைதான் வேணும். கன்னிப்பெண்ணுக்கு கண்ணி பெண்ணுக்கு பாதுகாப்பேன் என்ன பாதுகாப்பு? அது சொல்லிக்கலாம். இருந்தாலும் தன்னைத்தானே காத்துக் கொள்வது பாதுகாப்பு. வேற யாரும் வந்து காவ பார்க்கணும் பாதுகாப்பு நினைச்ச முடியாது. உங்க அப்பாவுக்கு யார் வேணும்? உங்க அப்பாவுக்கு இந்த நேரத்துக்கு யார் வேணும்? உனக்கு இந்த நேரத்துக்கு யார் வேணும்? எனக்கு தெரியுமா? அதனாலதான் நான் வரலையே அந்த பேச்சுக்கே. அப்படியா? எனக்கு நானே பாதுகாப்பு தெரியுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. நீயே பாதுகாப்பு சொல்லக்கூடாதுமா. ஒரு ஆம்பளை அதை செய்யல, பொம்பளை செய்ய முடியாது. ஐயோ நீங்க சொல்றது வேற வேலையை சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. இல்லம்மா என்ன தேவைன்னா தான் தேவை. பார்த்த மாப்பிள்ள யாருன்னு சொல்லுங்க. தக்கிட்ட அதிமி தக்கிட்டது அதிமீதம் காலே உனது கணவன் அழகன் அவனை சொல்வேன் பிடிக்கல சாமி. பொண்ணு ஒத்து வராது வேலைக்கெல்லாம். அந்த ஆளு என்ன செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? ஒரு வேலைக்கு சரியில்லை. என்ன வேலை செஞ்சவரெல்லாம் பிழைக்க போறாரு? நமக்கு 10 ரூபா சம்பாதிச்சாதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெவனேன்னு சின்முத்திரையை காட்டிட்டு கோலை பிடிச்சி நின்ன எல்லாருக்குமா என்ன வேலை செய்யறது? எதுக்கு வேலை பார்க்கலாம்? காலை பிடிக்கணும் சாமி நீங்க வேற